வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த பதிவை பதிவு செய்யறேன். ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. இந்த பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இதுல எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சி ரீதியாக வாரியாக அந்தந்த கூட்டணி கட்சியின் சார்பாக தனிச்சு நின்றவங்க விஜய் போன்றவர்கள் தனியா மாநாடு நடத்தி தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய கூட்டத்தையும் காமிக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்திலே திருச்சியிலே அந்த அமைச்சரை வச்சுக்கிட்டு உங்க கட்சியினுடைய பிரதான நபரை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மிகுந்த ஒரு பெரிய இது மாநாட்டம் நடத்தி முடிச்சாங்க. அடுத்தபடியாக என்டிஏ அதுல தேசிய இதுல கூட்டணியில டெமோக்ராட்டிக் இதுல அலையன்ஸ்ல ஏற்படுத்தப்பட்ட அந்த கூட்டம் சமீபத்திலே இவ்வளவு கலையவரத்துக்கு நடுவிலே, இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவிலே, இவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையே நமது பாரத பிரதமர் எவ்வளவோ வேலை இருக்கு. இது பெரிய நம்ம இந்தியாவிற்கு ஏற்பட்ட ஒரு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே சவாலாக நடந்து கொண்டிருக்கிற இந்த காரண காரியங்களினாலே அச்சுறுத்தப்படுகின்ற இந்த நேரத்தில் அவர் இங்க கவனம் செலுத்தி இந்த எலெக்ஷன்ல ஒரு கம்பெனில கலந்துக்காம விட்டுறக்கூடாது. சின்ன பிரச்சனை வந்தா கூட 1 மாசம் 2 மாசம் காணப்படுறாங்க. வேற ஏதாவது அந்த ரைடு இந்த ரைடுன்னா கூட்டம் கிடையாது. யாரும் காணொலியில வர்றதில்ல, பேசுறதில்ல, மக்களோட உரையாடுறதில்ல, டிபேட் கிடையாது. ஆனா உலகமே அப்படியே சம்பிச்சு போற அளவுல இந்த நாடுகள்ல, அதாவது துபாய் மற்ற அந்த நாடுகள்ல, மற்ற இந்தியாவில, சிலோன், பாகிஸ்தான், இந்த மாதிரி எல்லா நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா அப்படியே உத்து நோக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டெரரிஸ்ட் பயங்கரமான வார் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வளவு ஒரு அனாயசியமா இந்த பிரதமர் அந்த தேர்தலுக்காக கொடப்பட்ட அந்த ஒரு மாநாட்டை நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு 5000 கோடி ரூபாய்க்கு ஒரு இதை அறிவிச்சுட்டு போறார். 5000 கோடி ரூபாய் உள்ள திட்டங்களை திருச்சியில அறிவிச்சுட்டு நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன் அறிவிச்சுட்டு போனாரு. அதுக்கும் மக்கள் பெருந்திரளாக கூடி அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. பழைய எடப்பாடியார் மற்றும் அந்த தேசிய கூட்டணிக்கு கொடுத்தாங்க. இதில் பேசிய டிடிவி தினகரன் எல்லாம் கூட ரொம்ப இந்த பழமையான கலாச்சாரங்களில் எழுதப்பட்ட நூல்களில் எழுதப்பட்ட சில தகவல்களை எல்லாம் எடுத்து டிடிவி என்ன பண்றாங்கன்னா, தினகரன் ரொம்ப சிறப்பா, அதாவது மோடி யாரு, அவர் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர், எப்படி சேர்ந்தவங்க, குஜராத்தை சேர்ந்தவங்க, எப்படி ஹவு தே ஆர் கனெக்டட் தமிழ்நாடு, பழமையான நிலைகள்ல நம்ம எப்படி போய் அங்க இருந்தோம், அதனுடைய கனெக்ஷன்ஸ் என்ன, கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பா அந்த நூல்களை உதாரணம் காட்டி அவர் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு ஸ்பீச். இது ரொம்ப ஆழ்ந்து கூர்ந்து கவனித்தவங்களுக்கு இதை பாராட்ட தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பான ஒரு சிறப்பான பேச்சு தான் பேசினார் அவரு. பழனிசாமி வழக்கம் போல பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய இதுகளை எல்லாம் எடுத்து பிரமாம சொன்னாரு. பட் ஆனா மக்களுக்கு எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த நெருக்கடியான காலகட்டங்கள்ல யாராவது நான் மாசம் 5000 ரூபாய் தரேன், மாதம் 10,000 ரூபாய் தருவதற்கு எங்கள் கட்சி தீர்மானித்து விட்டது அப்படின்னு சொன்னா கூட அதை காது கொடுத்து கேட்பதற்கு மக்கள் தயாரா இல்லை. 10,000 எவ்வளவு நாள் தாங்கும்? பறந்துருவேன். பொருள் வாங்க பொருள் கிடைச்சாதானே, பெட்ரோல் கிடைச்சாதானே, சமையல் எரிவாயு கிடைச்சாதானே அப்படின்ற ஒரு பயத்துல மக்கள் எது சொன்னீங்கன்னாலும் எந்த மேனிபெஸ்டோ இப்ப அட்ராக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. அது கவனத்தை ஈர்க்காது. இவங்க என்ன கொடுக்கறேன்னு வாரி வாரி கொடுக்கறேன்னு சொன்னது, பட்டுப்புடவை கொடுக்கறேன், மோதிரத்தை கொடுக்கறேன், மாமன் சீர் கொடுக்கறேன், அண்ணன் சீர் கொடுக்கறேன் அப்படிலாம் சொன்னா கூட எடுபடாது. அவங்க மட்டும் அவங்க கத்திட்டு இருக்க வேண்டியதான்.
அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்ப சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கு. மோடிஜி வந்துட்டு போயிருக்காங்க திருச்சியில. அவர்களும் அவர்களால் உண்டான இதுகளை இது பண்ணி என்னென்ன அறிவிக்கணுமோ திட்டங்களை கூட அறிவிச்சுட்டு போயிருக்காரு. நிச்சயமாக கொரோனா காலத்தில் அவர் நம்ம எல்லாம் காப்பாற்றினார். தடுப்பூசிகளை எல்லாம் ஏற்படுத்தி மக்களிடையே வந்து ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு வந்து நம்மளுடைய பயத்தை போக்கி மாஸ்க் எல்லாம் அணிய வச்சு நம்மளை காப்பாத்தினாங்க. அதே போல இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு தற்காலிகமான அட்டாக், ராகுனால் உற்பத்தி செய்யப்பட்ட ராகுனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அட்டாக்கையும் அவர் சரி செஞ்சிருவார். மோடி சரி செஞ்சிருவாரு. ஆட்டோமேட்டிக்காவே அந்த குணாதிசயங்கள் வந்து அது மாறிடும். ஏன்னா கும்பம் வந்து ஆக்சுவலா வந்து இட் இஸ் கனெக்டட் வித் யுஎஸ்ஏ. அதனாலதான் அந்த ராசியில அந்த ராகு பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து தேசம் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஆக்ட் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுது. அதனால அதெல்லாம் வந்து நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லபடியாக நல்லா சரியாயிடும். இருப்பினும் இந்த எலெக்ஷன் வந்து என்னைக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி போகும்பொழுது ஒரு 15 தேதி 16 தேதி 17 தேதி 18 தேதி வரும்பொழுது நிச்சயமாக அதுக்கப்புறம் நேர காலம் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்து கழித்து உடனே ஒரு மாதத்தை ஒட்டி 30 நாள் டைமாவது கொடுப்பாங்க. 30 நாள் டைம் கொடுக்கறாங்கன்னா அந்த ரேட்டை வச்சு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நம்ம காணொலி பேசி பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம், பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒன்லி நம்ம வந்து 13 தேதி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 14, 15, 16 வரும்பொழுது நிச்சயமாக இந்த ஒரு மாதம் என்ற இது வரும்பொழுது நிச்சயமாக இந்த பங்குனி முடிஞ்சு சித்திரை வந்துடும். அப்ப இந்த சூரிய பகவான் வந்து மேஷத்துக்கு வந்துருவாரு. அவர் உச்சம் பெற்ற நிலை. இந்த உச்சம் பெற்ற நிலை ஒரு சாதாரணமா ஒரு ஆவரேஜா வெளியில் எடுத்து இப்படி பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களை எல்லாம் பார்த்து அவங்க லக்னத்துக்கு எப்படி இருக்கான்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் எடப்பாடியாருக்கு வந்து கன்னி ராசின்றதுனால அட்டமத்துல 12ஆம் அதிபதி, அட்டமத்துல சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்துல உச்சம். 12 கூடையவன் ராசிக்கு 12 கூடையவன் அட்டமத்திலே உச்சமானால் விபரீத ராஜயோகம். திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு யோகம் அடிச்சால் அடிக்கலாம். எப்படி? சூரியன் அந்த மீனத்தில் இல்லாமல் மேஷத்துக்கு வந்தால் 12 கூடையவன் 8ல் மறையும் பொழுது ராசி ரீதியாக நல்லா இருக்கு. ஆனா லக்ன ரீதியாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுதான்னா சப்போர்ட் பண்ணல. அவர் ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர். அதனால அதுல வந்து 4 கூடையவன் 12ல் மறையும் பொழுது அந்த நிரந்தரத்தன்மையை, நிலையான தன்மையை, வெற்றியை கொடுப்பது கஷ்டம் என்று காட்டுகிறது. ராசி ரீதியாக ஃபேவரபிள், லக்ன ரீதியாக அன்பேவர் இல்ல. அடுத்தபடியாக பார்த்தால் இந்த கூட்டணி விஜய் சார். விஜய் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்லிட்டாங்க. கடக லக்னம், கடகராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது பார்த்தா அவருக்கு என்ன கட்டுறதுன்னு நினைக்கிறீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன், 9ல சூரியன் இருப்பதை விட 10ல் சூரியன் அப்படின்ற நிலைமை கடகராசிக்கு 2 தனம் குடும்பம் பாகிஸ்தானத்து அதிபதி 10ல் உச்சம் பெறுவது என்பது அவருக்கு ஒரு வெற்றியை நோக்கி அவருக்கு அவர் உழைச்சிருக்கிற உழைப்புக்கு அவருக்கு உருவாகி இருக்கிற அந்த வாக்காளர்கள், அவரை பாராட்டுகிறவர்கள், அவருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் ஓட்டளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காட்டுகிறது. சூரியன் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது கடகராசி கடகலக்கணத்துக்கு ஒன்று கேட்கவே வேண்டாம், சூப்பரா. அதனால அவருடைய உழைப்புக்கும் அவர் இப்ப எப்படி ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன பண்ண போறாரு தெரியல. அதுக்கு அவருக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடி ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் நமது தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், அவர் சிம்மராசி. அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சிம்மராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டமஸ்தானத்தில் இருக்கிற சனியை தாண்டி, சனியிலும் சூரியனும் இருக்கும் நிலையை தாண்டி இந்த சித்திரை மாசத்துல எலெக்ஷன் வைக்கும் பொழுது அந்த சூரியனாகப்பட்டவர் இதுக்கு வர்றார், உச்சத்துக்கு வர்றார். அப்ப வரும்பொழுது 9ஆம் பாவத்திலே உச்சம். 9ஆம் பாவத்திலே உச்சம் என்பது வந்து ஒரு பெரிய ஃபேவர்னு சொல்ல முடியாது, மற்றபடி அவருடைய லக்னம் என்பது என்னன்னு தெரியல நமக்கு. அடுத்தபடி அவருடைய சன் வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரிஷப ராசியா இருக்கிறதுனாலையும் அவர் என்ன லக்னம் தெரியல.
அவர் ரிஷப ராசியா இருக்கிறதுனால இப்ப அவருக்கு சனி பகவான் ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அத 14 தேதிக்கு முன்னாடி எலெக்ஷன் இருக்குமே ஆனால் பயங்கர ஃபேவரபிளா இருக்கும் அவருக்கு. வெரி டெரிபிள் ஃபேவரபிளா இருக்கும். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் குறையிறது. எப்படி குறையிறதுன்னா, அந்த ராசிக்கு 4ஆம் இடம் 12 மறைஞ்சு போறது. 12 போய் உச்சம் பெற்று மறையிறது. டப்பாரியாருக்கு மறைஞ்சது வேற. அவருடைய ராசிக்கு அட்டமாதிபதி 12 மறைஞ்சது. இவருக்கு ராசிக்கு 4 குடையவன் 12 போய் மறையிறார். அது அவ்வளவு சாக்கியம் இல்லை. ஆக மொத்தம் தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் லக்னம் என்ன என்பது இன்னும் நமக்கு சரியா தெரியல. ராசிகளை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது அவ்வளவு சாதகமாக இல்லை என்பதைத்தான் நாம் உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. இங்க இந்த கூட்டணியில மேஜரா இருக்கிறது நமது குலதெய்வம், இந்திய குலதெய்வம் நரேந்திர மோடிஜி. நரேந்திர மோடிஜி பாத்தீங்கன்னா சில சமயம் சிலது பாராட்டுவேன். அது வந்து என்னை மீறி வர்ற பாராட்டுகள் தானே ஒழிய நான் அந்த இயக்கத்தெல்லாம் சேர்ந்தவன் கிடையாது. இருந்தாலும் என்னை மீறி சிலது பாராட்டுகள் வந்துவிடும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கொஞ்சம் வருத்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவ்வளவுதான். அது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி வந்திருக்கிற அந்த மோடிஜி வந்து அவருக்கு எப்படின்னா, இந்த பங்குனி மாசத்தை விட்டு சித்திரை மாசத்துல போட்டா அவருடைய ராசி லக்னம் ரெண்டுமே வந்து இதுதான், இது விருச்சிகம் தான். அப்ப அந்த விருச்சிகத்தை ராசியாகவும் லக்னமாகவும் கொண்ட அவர் ஒரே போடு போட்டு பிச்சு உதறிடுவார். பிச்சு உதறிடுவார். 6ல சூரியன் இல்லையா, 6ல சூரியன்னா அப்புறம் அதை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதை எதிர்த்து ஜெயிப்பதற்கு ஆளே கிடையாது. இப்படி இவ்வளவு கால்குலேஷன்ஸ் போட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. ஒரு சிலருக்கு அவர்களுடைய இந்த லக்ன ரீதியா சில இதுகள்லாம் நமக்கு தெரியாதனால அவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியல. மற்றபடி மோடிஜிக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு, எடப்பாடிஜிக்கு ஃபேவரபிளா இருக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரி சில சிரமங்கள் இருக்கு. இதை எப்படி மேக்கப் பண்ணி, எப்படி கூட்டணிகள்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பண்ணி தன்னுடைய இதை வந்து ஈர்த்து ஜெயிக்க போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கிடையில எலெக்ஷன் என்பது பங்குனி மாசத்துல சூரியன் உச்சமா இருக்கும் பொழுது அதனுடைய நிலை வேறவையா இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய இதுல வரும்பொழுது பாத்தீங்கன்னா எலெக்ட் ஆகக்கூடிய பர்சன் என்பவர் கம்ப்ளீட் மெஜாரிட்டியில வந்து கொஞ்சம் எந்த அணியை சேர்ந்தவராக இருந்தாலும் கம்ப்ளீட் மெஜாரிட்டியில ஜெயிச்சு வருவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் போல் தோணுகிறது. அப்படிதான் காட்டுது. அவங்க தனிப்பட்ட மெஜாரிட்டியில வந்து அவங்க வெற்றி அடைஞ்சு அவங்க கூட்டணியினுடைய எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, நானே ஆட்சி அமைச்சு நானே வந்து பரிபாலனம் பண்ணி நானே சட்டங்களை இயற்றுவேன் என்று அவர் தன்னிறைவோடு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. இதற்கு இடையில மிராக்கிளா விஜய் என்னமோ இந்த என்டிஏ கூட்டணிக்கு வரப்போறதா பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது இல்லையா, நமக்கு அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்தரங்கமா போய் பழகுவதற்கு யாரும் இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு விஜய் என்டிஏ கூட்டணியில வந்து இணையறார் அப்படின்னு சொன்னா ரிசல்ட்டே இப்ப நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிடலாம். அது சூரியன் வந்து இந்த உச்சமா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த கூட்டணி மிக பெரும்பான்மையான இடத்தை கைப்பற்றி ஜெயிக்கும் என்பதில், வெற்றியடையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று கூறி, இப்ப நான் சொல்லியிருக்கிறதுல எதுவும் குழப்பம் இல்லாம தான் சொல்லியிருக்கேன். பட் கூர்ந்து கவனிக்கணும். நீங்க இந்த காணொலியை பதிவை பார்க்கின்ற நபர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாத்தீங்கன்னா நான் தெளிவா தான் சொல்லியிருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணல. இதை பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு பிறக்கும் உங்களுக்கு. நீங்களும் உங்களை நல்லா தெம்பாக்கிங்க. இந்த ட்ரிப் என்ன பண்ணுங்க, இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா பக்காவா ஓட்டு பண்ணி கொடுத்திருக்காங்க. போலியா இருந்த வாக்காளர்களை ரொம்ப அருமையா நீக்கியிருக்காங்க. ரொம்ப தெளிவான நிலையில மக்கள் தெளிவா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் நம்ம கையில வந்து சேர்ந்துருச்சு ஓட்டர் ஐடி. அங்கங்க போய் அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிருந்தாச்சு. இந்த எலெக்ஷனை மட்டும் யாரும் தயவு செய்து எந்த காரணத்தை சொல்லியும் அதை நம்ம தவிர்த்திடாம ரொம்ப சிரத்தையோட போய் நின்று இந்த ஓட்டை போடுவோமே ஆனால் நம்ம ஓட்டளிப்போம் என்றால் அது எந்த கட்சி அளிச்சாலும் சரி, அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருந்தாலும் சரி, அது வேற கூட்டணிக்கு இருந்தாலும் சரி, எங்க அளித்தாலும் அந்த ஓட்டு போடுற அவங்க ரொம்ப சிரத்தையோடு நின்று போய் ஓட்டளித்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு
நிரந்தரமான மெஜாரிட்டியான நல்ல கவர்மெண்ட் அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.